தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் திருவாரூரில் தர்ணா போராட்டம் மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தினர். தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்கிட வேண்டும், 11 மாத கால ஒப்பந்த பணி முறையை அறவே ஒழித்திட வேண்டும், 5012 செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வழங்கிய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும், உச்சநீதிமன்ற மேல்முறையீடு வழக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் டிசம்பர் 18ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க திருவாரூர் மாவட்ட செயலாளர் அன்பரசி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் துர்காதேவி, தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்க மாநில பொருளாளர் பரமேஸ்வரி, வருவாய்த்துறை சங்க மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த், அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் பிரகாஷ், மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் உட்பட 60க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். சொன்னாங்க. ஆனா மகப்பேறு விடுப்புக்கு ஊதியம் வேணும்னு நம்ம எப்ப கேஸ் போட 2024 நம்ம கேஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நிலுவைத் தொகை உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். இப்ப அதுக்கப்புறம் 2023 நம்ம டிஎம்எஸ்ஏ உடச்சிக்கிட்டு முற்றுகை போராட்டத்துக்கு போனோம். அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்மள 1000 பேர் ரெகுலர் பண்ணாங்க. நம்ம எம்ஐ பேஷண்ட் வந்துட்டா நம்ம கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவோம்ல, எவ்வளவு மணி நேரம் கோல்டன் ஹவர்ஸ் நம்மளுக்கு 60 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டீங்க, அட்ரோவஸ்லையும் ஆஸ்பிரினும் கிளாப்டகுலாம் கொடுத்துருந்தீங்கன்னா அது கோல்டன் ஹவர்ஸ். இப்போ நம்மளுக்கு இருக்குது 100 நாள். அந்த 100 நாளில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி பெறணும்னா நீங்கள் எல்லாருமே களத்துக்கு வரணும் தோழர். நீங்கள் எல்லாருமே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லுங்கள். என்ன புரியாதவங்க பாதி பேர் இருக்காங்க, அவங்ககிட்டயே பேசுங்க. நம்மளுக்கு பணி நிரந்தரம் வேணும்னா நம்ம இப்போ போராட்ட களத்துக்கு போகணும். அதுவும் இல்லாமல் அரசு நடத்துகிற சங்கம் எல்லா போராட்டத்துக்கும் வாங்க தோழர். இது நம்ம போராட்டம் இல்லை, நம்ம துறைவாரி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வட்டக்கிளையிலையும் சரி, மாவட்ட தலைநகர்லையும் சரி, என்ன போராட்டம் நடக்கிறாங்களோ அரசு ஊழியர் சங்கத்தில் என்ன சார்பாக என்ன பண்ணுறாங்களோ அந்த கோரிக்கை நம்மளோட கோரிக்கையும் அதில் இருக்கு. அது நம்மளோட கோரிக்கைன்னு சொல்லிட்டுவாங்க. நம்மளுக்கு நான் இப்போ இங்கே தைரியமாக இப்படி பேசுறேன்னா நம்ம பின்னாடி எல்லாமே அரசு ஊழியர் சங்கம் இருக்காங்க, நம்மளுக்கு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க. நம்மளுக்கு ஒன்று அவங்க நிற்பாங்க அப்படிங்கிறதுக்காக நிற்கிறோம். அதனால போராட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது தோழர்.